இயற்கை உரம். இயற்கை உரம் என்பது உரமாக பயன்படக்கூடிய ஒரு கரிமப் பொருள் ஆகும். இது பொதுவாக விலங்கு அல்லது தாவர கழிவுகளில் இருந்து பெறப்படுகிறது. இந்த உரம் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை மண்ணில் அதிகரிக்கச் செய்து மண்ணை வளமிக்கதாக மாற்றுகின்றது. இது இயற்கையானதும் விலை குறைவானதும் ஆகும். இயற்கை உரங்களின் வகைகள்: விலங்கு எரு, பசுமை உரம் மற்றும் மக்கிய தொழு உரம் ஆகியவை இயற்கை உரங்களாகும். விலங்கு எரு விலங்கு பண்ணைகளில் இருந்து பெறப்படும் கழிவுகளே பொதுவான விலங்கு எரு ஆகும். இது பொதுவாக பன்றி, ஆடு, மாடுகள், செம்மறி ஆடு, குதிரை, கோழி, வான்கோழி, முயல் போன்ற விலங்குகளின் கழிவுகளாகிய சாணம் மற்றும் சிறுநீரை கொண்டுள்ளது. பாஸ்பரஸ், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துப் பொருள்கள் இதில் அதிகம் உள்ளன. நீர் மற்றும் சத்துப் பொருள்களை அதிக அளவு தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை மண்ணில் இது அதிகரிக்கின்றது. பசுந்தாள் உரம். தாவரங்களின் இலை, சிறு கிளைகள், குத்துச் செடிகள், புதர் செடிகள் போன்றவற்றை மக்கச் செய்வதன் மூலம் இந்த உரம் பெறப்படுகிறது. கொழுஞ்சி செடி போன்ற பருப்பு வகை தாவரங்கள் இதற்கு பயன்படுகின்றன. இத்தாவரங்கள் மண்ணுடன் சேர்த்து உழப்படுகின்றன. இவை தாவரங்களின் வேர் முண்டுகளில் நைட்ரஜனை தக்க வைக்கின்றன. இவை களை செடிகளை அழித்து மண் அரிப்பை தடுக்கின்றன. மக்கிய தொழு உரம். பயிர்களின் சக்கை, விலங்கு கழிவு மற்றும் உணவு கழிவுகள் போன்ற கரிமப் பொருட்களை பாக்டீரியா,
பூஞ்சை போன்ற நுண்ணுயிரிகளால் சிதைவுற செய்வதன் மூலம் இவை பெறப்படுகின்றன. இந்த நுண்ணுயிரிகள் கரிம பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுகின்றன. விலங்கு எரு, பசுந்தாள் உரம், மக்கிய தொழு உரம். மண்புழு உரம் தயாரித்தல். மண்புழு உரம் தயாரித்தல் கரிம கழிவுகளாகிய தேவையற்ற காகிதம், இலைகள், மரத்துண்டுகள் ஆகியவற்றை மண்புழுவை கொண்டு நைட்ரஜன் உரமாக மாற்றுவது மண்புழு உரமாக்குதல். மண்புழு உரமாக்குதல் எனப்படும். இதன் மூலம் நாம் கழிவுகளை சுத்தமான, சுகாதாரமான முறையில் வளமான உரமாக மாற்ற முடிகிறது. இது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. மண்புழுக்கள் கரிம கழிவுகளை உண்டு அதன் எச்சங்களை சிறு உருண்டைகளாக வெளியேற்றுகின்றன. இது மண்புழு உரம் எனப்படும். இது மண்ணிற்கு சிறந்த உரமாகி மண்ணின் தன்மையை மேம்படுத்துகிறது. மண்புழு உரம் தயாரிக்க உபயோகப்படுத்தப்படும் பொருட்கள்: உயிரியல் முறையில் சிதையக்கூடிய கரிம பொருட்கள் மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுகின்றன. அப்பொருள்களுள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அரிசி, வைக்கோல், அரிசி உமி, அரிசி வைக்கோல், அரிசி உமி, தேயிலை கழிவு மற்றும் புகையிலை கழிவு போன்ற பயிர் கழிவுகள், பழம் மற்றும் காய்கறி கழிவுகள், மாட்டுச்சாணம், பறவைகளின் எச்சம் மற்றும் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளின் கழிவு, செம்மறி ஆடுகளின் கழிவு போன்ற விலங்கு கழிவுகள். 2. மண்புழு உரத்தின் நன்மைகள். மண்புழு உரம் தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது. நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற
தாது உப்புகளை இது அதிக அளவு கொண்டுள்ளது. நீர் உறிஞ்சும் தன்மையை மேம்படுத்தி மண் அரிமானம் ஏற்படாமல் தடுக்கிறது. தாவர வளர்ச்சியை ஊக்குவித்து தாவரங்களில் நோய் வராமல் தடுக்கிறது மற்றும் மண்ணில் காற்று இடைவெளியை அதிகரித்து நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையையும் காற்றோட்டத்தையும் அதிகரிக்கின்றது. செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்கிறது. கழிவு நீர் சுத்திகரிப்பிலும் இது பயன்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, நாம் காணக்கூடிய சாதாரண மண்புழுக்கள் மண்புழு உரம் தயாரித்தலில் பயன்படுத்தப்படுவதில்லை. கூட்டாக வாழ்ந்து பெருகும் தன்மையுடைய சிறப்பு வகை மண்புழுக்களே இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. சிவப்பு ஊர்ந்தி ரெட் விக்லர்ஸ், ஐரோப்பிய கிராலர்ஸ், ஐரோப்பிய கிராலர்ஸ், ஆப்பிரிக்க கிராலர்ஸ், ஆப்பிரிக்க கிராலர்ஸ் போன்ற மண்புழு வகைகள் பொதுவாக இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன.